தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எல்லாம் முடிஞ்சுல அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கோம். டாரிஃப் இஷ்யூல ட்ரம்ப் கிட்டத்தட்ட சாபம்னு வார்த்தையை தான் பயன்படுத்தல. நல்லா இருங்க அப்படின்னு மனத்துக்கு போட அப்படிங்க இருக்கும். அதை இப்போ பண்ணி வச்சிருக்காரு. இதை பத்தியும் இந்த கான்ஃபிளிக்ட் பத்தி தான் பல விஷயங்கள் பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். With Modi, he's great. Prime Minister, he's great. India and the United States have a special relationship. நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் அவங்க என்ன இப்ப சொல்றாங்கன்னா, அமெரிக்கா அண்ட் இந்தியா உறவு இருக்குல்ல, இதுக்கு மோடி மிகுந்த முக்கியத்துவம் எப்பவுமே கொடுப்பாருங்க. இந்த விஷயத்த ஆழமா சொல்றாரு, எப்பவுமே கொடுப்பாரு. தனிப்பட்ட முறையில ட்ரம்போட அவர் நல்ல நட்புல தாங்க இருக்காருன்னு ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு. ஏற்கனவே காங்கிரஸ் எப்போ கான்டென்ட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கான்டென்ட்டை அவர் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சா? ஏன்னா முதல்ல இருந்து பிளாஷ்பேக் ஓட்டி பாருங்களேன். ட்ரம்ப் அவர்களுக்காக பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும், ட்ரம்ப் மோடி அவர்களோட அந்த அழைப்பின் பேர்ல இந்தியா வந்ததா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் ஆரத்தழுவி ஏதோ இந்தியா அமெரிக்கா ஆரத்தழுற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ட்ரம்ப் தெளிவா ஸ்டாண்ட் எடுத்தார் பாத்தீங்களா? அதெல்லாம் வேற, இந்த டிபார்ட்மெண்ட் வேற. நட்பு நட்போடு இருந்துகிட்டோம், பட் ட்ரேடு இரு நாட்டு உறவுன்னு வந்தா நான் அரசியல்வாதியாக நடந்துப்பேன்னு தெளிவா பண்ணிட்டு இருக்காப்ல. இந்தியா லைட்டா சறுக்கு நடமா அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்பேற்பட்ட இந்த தருவாயில தான் இவர் இதை சொல்லியிருக்காரு. அந்த 2 பேரும் நல்ல நட்பை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. சரி, ரைட், விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு கட்சிகள் சார்ந்து என்னென்ன பேச போறாங்களோ. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதி அமைச்சர், இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, டாலருக்கு நிகரான, அதுவும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, இது நிலையற்றதா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அன்ஸ்டேபிள்ன்ற வார்த்தைலாம் சரியா இருக்காது. மதிப்பு நாம அடி வாங்கிட்டு இருக்கோம், அதை நம்ம ஒத்துக்கணும் முதல்ல. ஓகேவா? பல நாடுகளும் இதை அனுபவிக்கிறாங்க. இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, இது பலவீனம் அடையலன்னு சொல்றாங்க அவங்க. மற்ற நாடுகளோட கரன்சி சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நாம ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். இதை நான் சொன்னதுக்காக என்ன பயங்கரமா கேலிக்கு உள்ளாக்குனாங்கன்னு அவங்க தன்னோட மனக்குமரில் இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அமெரிக்க டாலர் மதிப்பு மேல போறத, இந்திய ரூபாய் மதிப்பு கீழே வரத நடந்துச்சுன்னா இங்க எல்லாருக்கும் ட்ரிகர் ஆகும். இந்திய மக்களுக்கு எனது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணத மத்திய அரசு இருக்காங்களே, அதனால இங்க இருக்க மக்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஆனா அதுக்காக அவங்க விமர்சனன்ற பேர்ல பயன்படுத்துற வார்த்தைகள் இருக்குல்ல, அது ரொம்ப அநாகரிகமா இருந்துச்சு மக்களே. அதை நாங்க வெளியே கூட சொல்ல விரும்பல, அவ்வளவு அநாகரிகமா இருந்துச்சு. அது இவங்க மனசை போட்டு தச்சுட்டே இருக்கதான் இப்ப இந்த இஷ்யூல அதை பத்தி பேசியிருக்காங்க. அந்த ஆதங்கத்தை கொட்டியாச்சா? இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ரஷ்ய எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்கும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. பிரதமர் அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் இதுதான், நிதியமைச்சர்கள் சொல்லியிருக்க விஷயமும் இதுதான். தேச நலனுக்காக எடுத்த முடிவு அது. அதாவது நமக்கு யாரு குறைந்த விலையில எண்ணெய் கொடுக்குறாங்க இதைத்தான் நாம பார்ப்போம். அதை விட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு அவங்க எதிரிகளா, நம்ம ஃப்ரெண்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இந்திய மக்கள் நலன் முக்கியம். அதனாலதான் ரஷ்யா கிட்ட நம்ம எண்ணெய் வாங்குறோம், வாங்கிட்டும் இருப்பதுக்கு அப்புறமும் தேவைக்கு வாங்குறது நம்மளோட முடிவை தவிர, நீ இங்க வாங்கணும் அப்படின்னு ஒரு நாடு நம்ம கிட்ட சொல்லிச்சுன்னா நம்ம அங்க போய் வாங்குறது, இங்க நீ வாங்காத அப்படின்னு இன்னொரு நாடு நம்ம கிட்ட சொல்லிச்சுன்னா அங்க போய் வாங்காம இருக்கிறது. யார் அவங்களாம் தீர்மானிக்கிறதுக்கு? நமக்கு தேவை என்னன்றதை நாம தான் தீர்மானிக்கணும். இப்போ ஒரு பெரிய போல்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால கவனிச்சிங்களா, இந்தியா தரப்புல யார் இதை பத்தி பேசினாலும் பிரதமர் அவர்களே சேர்த்து தான் சொல்றேன், ட்ரம்ப்ன்ற பேரை மட்டும் பெருசா யாரும் பயன்படுத்த மாட்டாங்களே. சரி, ஓகே, ரைட்டு. ஹோவர்ட் லூட்னிக், இந்த பர்சனு யுஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரிங்க. இவர் இப்போ சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் கேட்குறப்ப இன்னும் நீங்க ஒரு மாதிரி நாங்க தான் ஆளும் பரம்பரை, மேல இருக்கிறது நாங்க தான், அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு தோணுது. அப்படி பேசி வச்சிருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாப்ல, அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவர் சொல்றாப்ல. இன்னும் சில மாசங்கள் தான், அதுக்கப்புறம் இந்தியா நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்னு சொல்றாரு. அதான் அமெரிக்கா கிட்ட இந்தியா மன்னிப்பு கேட்டு கெஞ்சுமா, ஐயோ நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிற்பாடு அவங்க பேச்சுவார்த்தைக்கு முன் வருவாங்க. பாருங்க, நம்ம திரும்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு அப்போ வந்து சரணடைவாங்க. பிரதமர் மோடி அவர்களை டீல் பண்ற வேலையை ட்ரம்ப் பார்த்துப்பாரு, நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு அந்த அளவுக்கு பேசியிருக்காருங்க. ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் பேசுறது ஒண்ணு, ஓகேவா? ஆனா அதுக்குள்ள புகுந்து இவங்கள மீறி ஆட்கள் பேசுறதுலாம் இன்னும் பயங்கரமா இருக்கு. அதுவும் நவரம், அவரை மறக்க முடியுமா? சமீப காலமா இந்தியா சார்ந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறதுல ட்ரம்ப்பை விட அவர் ஒருபடி மேல போயிருக்காப்ல. ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் அந்த முதல்ல சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவரு மோடிய ட்ரம்ப் டீல் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. எப்படி டீல் பண்றா நீங்களே பாருங்க. ஆழ்ந்த இருள் சூழ்ந்த சைனா, அதாவது சைனாவையே ஒரு பெரிய இருளா கருதுறாரு ட்ரம்ப்.
இதுக்குள்ள இந்தியாவையும் ரஷ்யாவையும் நாம இழந்துட்டோம்னு இப்பதான் அவருக்கு புரியுது. அவரே சொல்றாரு இப்ப அதை. இந்த 2 நாடுகளுக்கும் எதுக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நீண்ட வளமான எதிர்காலம் அமையட்டும்னு கையை தூக்கி சொல்லணுங்க. மண்ணை மட்டும் தான் தூக்கி வீசல, அவ்வளவுதான். நல்ல எதிர்காலம் அமையட்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வாழ்த்து மாதிரி தெரியல. என்ன பண்ண போகுது அமெரிக்கான்னு இதுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு வார்த்தைவங்க போல்டா பயன்படுத்துறாங்கன்னா இது நீங்க பின்னாடி என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு யோசிச்சு புரிஞ்சுக்கணும். வளமான வாழ்வு உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு அமெரிக்கா பகைக்கிற ஒரு நாடு கிட்ட அமெரிக்கா சொல்லுமா என்ன? ஆனா அதை சொல்றாங்கன்னா வேலையை பார்க்கறது ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் ஒரு விஷயத்த வான் பண்ணாரு. என்ன இதுக்கே எல்லாம் ஆடி போறீங்க? இதுக்கப்புறம் 2ஆம் கட்ட வரி 3ஆம் கட்ட வரிலாம் இருக்கு, நான் அதெல்லாம் விதிப்பேன், தொடர்ந்து ரஷ்யா கிட்ட ட்ரேட் பண்ணினா அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. என்னென்ன பண்ண காத்திருக்காரோ. சரி ரைட்டு. தொடர்ந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, மோடி எப்பவுமே எனக்கு நல்ல நண்பர் தான், அவர் ஒரு சிறந்த பிரதமர், ஆனா அவரோட சமீபத்திய செயல்பாடுகள் இருக்குல்ல அதுதான் எனக்கு பெருசா பிடிக்கல, எனக்கு உடன்பாடு இல்ல. 2 நாட்டு உறவுகள் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்துச்சு, அதனால தான் நான் டாரிஃப் எல்லாம் போட்டேன்னு இப்போ அவர் சொல்லியிருக்காருங்க. I always will. I'll always be friends with Modi. He's great prime minister. He's great. I'll always be friends, but I just don't like what he's doing at this particular moment. But India and the United States have a special relationship. There's nothing to worry about. We just have moments on occasion. மனசாட்சி தொட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்தியா சைனா பக்கம் இவ்வளவு பெருசா நெருங்குச்சுல, இதுக்கு காரணம் யாரு? நம்மளா? ட்ரம்ப் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. சும்மா இருந்த நாடு மேல டாரிஃப்ன்ற பேர்ல ஒரு வார ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப நாம அங்க போன பிற்பாடு வாழ்த்துறா மாதிரி சாபம் விடுறது, இதெல்லாம் நடக்க காரணம் அவர் தான். பண்றதை பண்ணிட்டு இப்போ இவ்வளவு ஃபீல் பண்ணினா பிரயோஜனம். ஆனா அமெரிக்கா சும்மா இருக்காதுங்க. இந்தியா அவங்க பக்கம் எடுக்க ஏதாவது கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா ஆசியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை மட்டும் வச்சுக்கிட்டு அமெரிக்காவோட ஒன்றும் சாதிக்க முடியாது. இந்தியாவோட கரம் சேர்க்கறது அமெரிக்காவுக்கு பெரிய வேலையே. அதை அவங்க கரெக்டா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சைனா நம்ம கிட்ட ரொம்ப நெருங்கிட்டாங்கல்ல, ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கா நம்ம கிட்ட ரொம்ப நெருங்கிறது கஷ்டம் தான் மக்களே. யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்டான உர்சுலா இவங்க இப்போ ஒரு பதிவை போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம பிரதமர் கிட்ட இவங்க பேசியிருக்காங்களா, அதை பத்தி அந்த பதிவுல விவரிச்சிருக்காங்க. அந்த பதிவை ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆஹா ட்ரம்ப் மேல யூரோப் கண்ட்ரிஸும் ஜெலன்ஸ்கே நம்பிக்கை இழந்துட்டாங்க போல இருக்கு, அடுத்து இந்தியா கிட்ட தான் அவங்க உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு லிட்டரலா உங்களுக்கே புரிஞ்சிடும் போரை நிறுத்துறதுக்காக. அப்பேற்பட்ட வார்த்தைகளா அமைஞ்சிருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட நான் பல விஷயங்கள் பேசினேன். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த யுக்ரைன் வார் இருக்குல்ல, இதை நிறுத்தத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த போர் நிறுத்தம் சார்ந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல, இதுல இந்தியா தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இது கண்டிப்பா யாரோட காதுகளுக்கு கெட்ட செய்தியா அமையும்? ட்ரம்ப்புக்கு. ஏன்னா சின்னதா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாலும் அதுவா முடிஞ்சா கூட நான் தான் முடிச்சு வச்சேன்னு சொல்ற ஆளு, அப்ப ஏற்பட்ட கிரெடிட்ஸை தேடி தேடி எடுக்கிற ஆளு. அவருக்காக இந்த வார்த்தைகளை விழுந்தா கடுப்பா மாட்டார். ஏற்கனவே டாரிஃப் மேல டாரிஃப் போட்டு கடுப்பு, இதை பார்த்தானே இது வேற. சரி ஓகே, சொல்லிட்டாங்களா? இந்தியா இம்பார்ட்டன்ட் ஒரு ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காங்க இந்த போரை நிறுத்துற விஷயத்துல. இதை ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்க மாட்டார். பட் நம்ம சில நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், அமெரிக்காவை விட இந்தியாவை ஒரு பெரும் சக்தியா ஐரோப்பிய நாடுகள் பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு. ஜெலன்ஸ்கியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அது இங்க லிட்டரலா தெரியுதுல. ஸோ அமெரிக்காவோட மவுசு சர்வதேச அரங்கில் குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குன்னு லிட்டரலா தெரியுது. ஒரு சிலாவே எப்படி பேசுறாங்கன்னா மற்றவங்களாம், அதுவும் அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள்லாம் எப்படி பேசும் பாருங்க. முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னார்னு பார்த்தோம், அப்புறம் ஒரு சில என்ன சொல்லியிருந்தாங்க மோடி அவர்கள்ட்ட பேசினதா அதையும் பார்த்துட்டோம். அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ அதையும் சொல்லிடுறேன். ட்ரம்ப்போட உணர்வுகள் இருக்குல்ல அதை நான் மதிக்கிறேன்பா, இந்தியாவுடனான சாதக மதிப்பீடு இருக்குல்ல அதை நான் பாராட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ட்ரம்ப் ஒரு முடிவை எடுத்திருக்காருன்னா மேபி அவருக்கு ஒரு விஷயம் நல்லது பட்டிருக்கலாம், அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம் டாரிஃபையும் பேஸ் பண்ணி தான். அந்த மதிப்பீடை நான் பாராட்டுறேன். 2 நாடுகளும் வலுவான கூட்டாண்மை பெற்றவைன்னு பிரதமர் மோடி அவர்களும் சொல்றாங்க. ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒன்ஸ் மறைச்சிக்கிட்டியா போயிடு அப்படின்னு நம்ம துரத்தல. நீ பண்ணது அநியாயம், நியாயமா ஒரு விஷயத்த பண்ணு, நம்ம திரும்ப சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணுவோம். இதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு. இதை அமெரிக்கா முதல்ல புரிஞ்சுக்கணும். 2 நாடுகளும் சிறப்பான உறவை கொண்டிருக்கிறதா அவர் சொல்றாரு. ட்ரம்ப் எனக்கு எப்பவுமே நண்பர் தான் அப்படின்னும் இங்க பேரை மென்ஷன் பண்ணிருக்காருங்க. நல்லா கவனிங்க, இவர் ட்ரம்ப்போட பேரை மென்ஷன் பண்றாருன்னா அது நெகட்டிவான விஷயத்துக்காக இருக்க மாட்டது. பாசிட்டிவ் விஷயத்த பேசுறாங்க பாத்தீங்களா, அப்ப மட்டும் தான் பேர் உள்ள வருது. ஆனா மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ட்ரம்ப் எப்ப பேசினாலும் பிரதமர் மோடி அவர்கள் பேரை அப்படி மென்ஷன் பண்றாரு, நெகட்டிவான விஷயம் பேசுறது மென்ஷன் பண்றாரு. நம்ம அதை பண்ண தவறிட்டு இருக்கோம்ல. சரி ஓகே ரைட்டு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கால ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க, அது இந்தியாவில் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பெருசா நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா பல பேரும் வீராவசமா பேசுவாங்க பாருங்க, அமெரிக்கால கூட இந்தியா போயிடுச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 0% கூட 1% கூட நம்மளுக்கு பிரச்சனை வராது ட்ரேட்ல, அது இதுன்னு பிரச்சனை வரும். இதைத்தான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் அதை நம்ம எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணி வெளியே வர போறோம், இதுலதான் நம்மளோட சாமர்த்தியம் இருக்கு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வெகுவாக பாதிக்கப்படுங்க இந்த ஒரு டாரிஃப்னால.
ஏற்கனவே கப்பல்ல ஏற்றி அனுப்புற இந்த கடல் உணவுகள்லாம் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியே வந்துகிட்டு இருக்கு ஒண்ணுன்னா. இது பத்தான திருப்பூர்ல இந்த ஆயத்தத்துறை சார்ந்து இருப்பாங்களா, ஜவுளி சார்ந்தலாம், அவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆர்டர்ஸே பெருசா பிளேஸ் ஆகாம இருந்தா அவங்களுக்கு எங்கங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை இப்போ தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு. என்ன தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்காவோட சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதோட வேர்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 12,520 கோடி ரூபாய்னு சொல்லலாங்க, இந்திய ரூபாய் மதிப்புல. இந்த சுகர் இண்டஸ்ட்ரி மூலமா மட்டும் சவுத் ஆப்பிரிக்கால டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பா இந்த இண்டஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா தான் இவங்களோட பிரீமியம் மார்க்கெட்டு. அதாவது இந்த சுகர்லாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, இதுல அவங்க பெரும்பாலும் நம்பி இருக்கிறது அமெரிக்காவை தான். அமெரிக்கா நம்பி இருக்கிறதும் இவங்களோட இந்த சுகர் தான். அப்பேற்பட்ட பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, இது இதுக்கப்புறம் பெருசா அடி வாங்க ஆரம்பிக்கிறது லிட்டலா தெரிஞ்சிருச்சு. ட்ரம்ப் எவ்வளவு டாரிஃப் போட்டாப்ல சவுத் ஆப்பிரிக்கா சார்ந்து? 30%. நமக்கு எவ்வளவு? 50%. புரியுதா? 30க்கு இப்ப என்ன நிலைமையாட்டு இருக்குன்னு பாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இவங்க உருவாக்குற பொருட்கள் இருக்குல்ல, சுகர் சார்ந்த பொருட்கள், இத அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்ண முடியல. பிகாஸ் அங்க இருக்க இம்போர்ட்டர்ஸ், அமெரிக்கால இருக்கவங்க இந்த சுகர் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதுக்கு போல என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த எஸ்வாட்டினி மாதிரி சில நாடுகள் இருக்குல்ல, அதுவும் ஆப்பிரிக்கா நாடு தான், அது போல நாடுகள் கிட்ட போய் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஆர்டர் சப்ளைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே சுகர் சார்ந்து. காரணம் என்ன தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கா மேல 30% டாரிஃப். இப்ப என்னதான் பொருள் இங்கிருந்து வாங்கினாலும் அமெரிக்கால இறக்குமதி பண்ணும்போது அங்க இருக்க இம்போர்ட்டர் தான் அந்த டாரிஃபை கட்டணும். அதனால அவங்க பயப்படுறாங்க இந்த ஆர்டர் இங்க பிளேஸ் பண்றதுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா விட குறைஞ்ச வரி எந்த நாடு மேல போடப்பட்டிருக்கு ட்ரம்பால அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுல எஸ்வாட்டினி மாதிரி சில நாடுகள்லாம் வரவே அங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இப்ப அல்டிமேட்டா பாதிக்கப்பட்டு இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் தான். அதுவும் குறிப்பா ஃபார்மர்ஸ், அப்புறம் இந்த சுகர் இண்டஸ்ட்ரியே நம்பிட்டு இருந்தாங்களே அந்த மக்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு வாழ்வாதாரத்தை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசுல ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கு பதில கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. 30% டாரிஃபை சுமந்துட்டு இருக்க தென்னாப்பிரிக்காவே இப்படின்னா 50% டாரிஃபை சுமந்துகிட்டு இருக்க நாம, அதுவும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட வரிகள்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அது மேல போக வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட நாம எந்த அளவுக்கு பொருளாதார ஸ்தம்பித நிலையை பார்க்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லைன்னா சொல்லாதீங்க, வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம அரசு கிட்ட அடுத்த ஆல்டர்னேட் பிளான்ஸ் இருக்கா? ஏன்னா இந்தியா உலகத்தோட பெரும் சக்தி நாடு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. உலகத்துல பெரிய ஜனநாயக நாடுன்ற பெருமையும் நமக்கு தான் இருக்கு. நமக்கு இந்த பக்கம் ரஷ்யாவும் அந்த பக்கம் சைனாவும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க நம்ம தேவை, நமக்கு அவங்க ரொம்ப ரொம்ப தேவை. அப்படி இருக்கிறப்ப அமெரிக்கா இது போல ஒரு டாரிஃபை போட்டு சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் நிலைக்குள்ள வச்சிருக்கா. இந்த நிலைமை இந்தியாவுக்கு வரும் நினைக்கிறீங்க? நாம டிப்ளமசியை எல்லா காய்களையும் நகர்த்துறவங்க. ஸோ எனக்கு பொருளாதார ஸ்தம்பிதம் சார்ந்தெல்லாம் போகாதுன்னு தான் தோணுது. பட் ஓரளவுக்கு அடி வாங்குவோம்ல, அதுல இருந்து தப்பிக்க நாம என்ன பண்ண போறதுக்கு அப்புறம் அங்கதான் பெரிய பிரேக் த்ரூ அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஆல்டர்னேட் பிளான் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிளான் ஏ பிளான் பி மட்டும் சொல்லல, சீன்ற பிளான கையில வச்சிருப்பானு கேட்கற அவ்வளவுதான். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.